அத்தியாயம் 52 பாடம் கற்பித்தல். என் முன் நிற்கும் இந்த மனிதர் யார்? நான் அவரை இதற்கு முன்பு சந்தித்ததில்லை என்பது எனக்குத் தெரியும். அதே நேரத்தில் அவர் எனக்கு பரிச்சயமானவராக தோன்றினார். அந்த மனிதன் கும்பிட ஆரம்பித்தான். ஒருவேளை நான் முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாமா? என் பெயர் ஹாரி கட்டையன், குடும்பத்தின் முதல் மற்றும் மூத்த மகன். இன்று நீங்கள் தோற்கடித்த நபர் என் தம்பி. அவருடைய சகோதரனுக்கும் தந்தைக்கும் உள்ள ஒற்றுமைகள் இப்போது நன்றாக தெரிந்தன. அவர்கள் சகோதரர்கள் என்று எனக்குத் தெரியும். அப்போ நீ பழிவாங்கத்தான் இங்க இருக்கியா? நான் கேட்டேன். பழி வாங்குறதுக்குத்தான் இல்ல, அது மாதிரி ஒரு சின்ன காரணத்துக்காக இல்ல. உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் நான் இங்கு வந்தேன். என் தம்பி திமிர் பிடிச்சவன். அவன் வகுப்பில் முதல் ஆளாக இருந்ததால அவன் பயிற்சிய ஒருபோதும் சீரியஸா எடுத்துக்கிட்டதில்லை. சீக்கிரமாவோ இல்லன்னா அவன் இடத்துல வைக்கப்படணும். அப்புறம் ஏன் இங்க வந்திருக்கீங்க? அவன் வார்த்தைகள் சண்டை போட விரும்பவில்லை போல தெரிந்தாலும் அவனிடமிருந்து வெளிப்படும் அழுத்தமும் ஒளியும் எனக்கு புரிந்தது. அது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றைச் சொன்னது. ஹாரி தனது பயிற்சி வாளை உருவினான். அதற்கு பதிலளிக்கும் விதமாக நான் அவன் தாக்க தயாராக என்னுடைய வாளை உருவினேன். நான் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். இந்த வருஷம் முதலாம் வருஷ மாணவர்கள்தான் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பலவீனமான மாணவர்கள். இப்போ உன்னை விட நான் முன்னேற விட முடியாது. அதே நேரத்துல என் குடும்ப பெயருக்கு கொஞ்சம் பழிவாங்குற மாதிரியும் இருக்கலாம். அப்போதுதான் ஹாரியின் நீல நிற ஆடையின் ஒற்றை தங்க ரிப்பன் இணைக்கப்பட்டிருப்பதை கவனித்தேன். பள்ளியில் உள்ள வெவ்வேறு ஆண்டுகளை வேறுபடுத்தி காட்ட ரிப்பன் இருந்தது. ரிப்பன் இல்லை என்றால் முதல் வருடம் என்றும் ஒரு ரிப்பன் இரண்டாம் வருடம் என்றும் பல விஷயங்கள் இருந்தன. தரவரிசை போட்டிகள் வருடங்களாக பிரிக்கப்பட்டன. மேலே உள்ள ஆண்டுகளை நீங்கள் சவால் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. அதாவது நாம் போராடினால் இது புத்தகங்களில் இருக்காது. வா, உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதைக் காட்டு. அவன் தன் கையை சைகை செய்து என்னை அவனை நோக்கி வரச் சொன்னான். நான் வழக்கமாக முதலில் தாக்குதலை தொடங்குபவன் அல்ல, ஆனால் இதை முடிக்க விரும்பினேன். நான் முன்னோக்கிச் சென்று மேலிருந்து என் முதல் தாக்குதலில் என் முழு பலத்தையும் செலுத்தினேன். ஹாரி தடுக்க தனது வாளை நீட்டினான், ஆனால் நான் கவலைப்படவில்லை. பயிற்சி உபகரணங்களை பயன்படுத்தி என் பலத்தை சோதிக்கும் போது நான் இப்போது பயன்படுத்தும் சக்தி என்னை நேராக உடைத்து அவரது ஆயுதத்தை எறிந்து அவரை தாக்க அனுமதிக்கும் என்பதை நான் அறிந்தேன். என்னுடைய வாள் அவனுடைய வாளுடன் மோதிய போது 2 வாள்களும் காற்றில் நின்று போயின. நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் என்னை ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால், என்னுடைய ஆயுதம் அவனுடையது அல்ல, உடைக்கப் போகிறது என்பது போல் உணர்ந்தேன். நான் விரைவாக என் ஆயுதத்தை பின்னுக்கு இழுத்து எங்கள் இருவருக்கும் இடையில் இடைவெளி ஏற்படுத்த குதித்தேன். ஓ, நீங்க சரியான முடிவு எடுத்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஒரு கீ யூசரோட சண்டை போட்டது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். கீ, அதுதான் அவன் வாளில் நான் உணர்ந்த சக்தியாக இருந்திருக்க வேண்டும். கீ என்பது நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அதை அகாடமி இன்னும் கற்பிக்கவில்லை. எப்படி இருந்தாலும் அவனை வெல்ல என் சக்தியை பயன்படுத்த முடியாவிட்டால் அதற்கு பதிலாக என் திறமைகளை பயன்படுத்துவேன். நான் கருப்பு கால் வேலைகளை பயன்படுத்தத் தொடங்கினேன். இதனால் என் எதிராளியை நோக்கி கணிக்க முடியாத வடிவங்களில் நகர முடிந்தது. வாழ்வீச்சு என்பது உங்கள் எதிராளி என்ன செய்யப் போகிறார் என்பதை யூகித்து அதற்கு எதிர்வினையாற்றுவது பற்றியது. நாங்கள் கற்றுக்கொண்ட கருப்பு திறன்கள் கணிக்க முடியாதவர்களாக மாற எங்களுக்கு கற்றுக் கொடுத்தன. இடது, வலது, மேலே, பின்னால், கீழே. அது வேலை செய்யவில்லை. நான் தாக்கும் ஒவ்வொரு இடத்திலும் அது அவரது வாளால் தாக்கப்படும். நான் எங்கிருந்து தாக்குகிறேன் என்பதை அவரால் எப்படி அறிய முடிந்தது என்பது விந்தையாக இருந்தது. என் கால் அசைவுகளை அவரால் பின்தொடர முடியவில்லை. ஆனால் நான் எங்கே, எப்போது தாக்கப் போகிறேன் என்பதை அவரால் இன்னும் சொல்ல முடிந்தது. நான் தாக்குவதை நிறுத்தினேன்.
இந்த நேரத்தில் என் சக்தியை வீணாக்குவதுதான் நான் செய்து கொண்டிருந்தேன், ஆனால் அது வேலை செய்யவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. நீண்ட நாட்களாக எனக்கு இப்படி ஒரு உணர்வு ஏற்படவில்லை. அது என்னை என் அப்பாவுடன் பயிற்சி செய்த காலத்திற்கு அழைத்துச் சென்றது. நான் அதை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை, ஆனால் ஹாரி என்னை விட வலிமையானவர். நான் என் மிருக வடிவத்தை பயன்படுத்தினாலும் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது என்று எனக்கு தெரியும். இருப்பினும் நான் முயற்சிக்க விரும்பிய ஒரு விஷயம் இன்னும் இருந்தது. நான் வாளின் பிடியை தளர்த்தினேன். பின்னர் மீண்டும் அவரை நோக்கி குதித்தேன். நான் செபாஸ்டியனை தாக்கச் சென்றபோது போலவே நான் வாளை கீழே சுழற்றினேன். ஹாரி அதை தடுக்கச் சென்றான், ஆனால் இதுதான் எனக்கு வேண்டும். 2 வாள்களும் சந்திக்கும் நேரத்தில் என் ஆயுதம் மறைந்து, பின்னர் மீண்டும் தோன்றியது. படிப்படியாக அவரது ஆயுதத்தை உடைத்தது போல் தோன்றியது. அது வேலை செய்தது, ஆனால் அது ஒரு வெற்றி என்று நான் நினைத்த நேரத்தில் ஹாரி தாக்குதலை தவிர்த்து பின்னோக்கி நகர்ந்தார். என் பேய் தாக்குதல் வேலை செய்யவில்லை. ஹாரியின் முகத்தில் இப்போது வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. அது ரொம்ப நெருக்கமானது. நீங்க உண்மையிலேயே என்னை நகர்த்த வச்சுட்டீங்க. அவர் அந்த வார்த்தைகளைச் சொன்னபோதுதான் எனக்கும் அவருக்கும் இடையே எவ்வளவு பெரிய இடைவெளி இருந்தது என்பது எனக்கு புரிந்தது. இதுவரை நடந்த இந்த முழு சண்டையிலும் நான் மட்டுமே தாக்கியதால் இதுவரை நான் அவரை ஒரு அடி கூட எடுக்க வைத்ததில்லை. அதுதான் எல்லாமேனு நினைக்கிறேன். பின்னர் ஹாரி தனது வாளின் பிடியை மாற்றி அதை ஒரு ஈட்டியைப் போல வலது தோள்பட்டைக்கு மேலே தூக்கினார். அவர் அதை என்னை நோக்கி எறிந்தார். வாள் மிக வேகமாக காற்றை வீசியது. அது தப்பிக்க மிக வேகமாக இருந்தது. வாள் என் வயிற்றை நோக்கி வந்து கொண்டிருந்தது. என்னை பாதுகாத்துக் கொள்ள நான் அதை சரியான நேரத்தில் தூக்கினேன், ஆனால் அது பயனற்றது. வாள் என் வாளை 2ஆக உடைத்துக் கொண்டே சென்றது. வேகம் என் வயிற்றில் சென்றது. என் வாயிலிருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. அவன் வாள் தரையில் விழுந்துவிட்டது. நான் நகர விரும்பினேன், ஆனால் என்னால் முடியவில்லை. அடி மிகவும் சக்தி வாய்ந்தது. இறுதியில் நான் தரையில் விழுந்ததால் என் கால்கள் அடிபணிந்தன. ஹாரி தரையில் இருந்து தனது வாளை எடுக்கச் சென்று அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான். பொறு, நான் கத்தினேன். ஒன்னு மட்டும் சொல்லு, நீங்க ரேங்க் 1 தானே? ஹாரி தொடர்ந்து நடந்து செல்லும்போது அவர் கையை உயர்த்தினார். அவரது தொடர்பாளர் 50 என்ற எண்ணைக் காட்டினார்.